வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ டைரெக்டாக நம்ம கூகுள் பேஜ் உள்ள போவோம். கூகுள் பேஜ் உள்ள டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, டைப் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜில் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக உள்ள லாகின் ஆகிரும். சரிங்களா? லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது 4ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் படிக்காதவங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகி உள்ளே போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது அப்ளை நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். நாட் நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு எண்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ளை நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் லாகின் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் லாகின் ஆகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இமெயில் ஐடி. சரி, முதல்ல வந்து அதாவது நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக டைப் பண்ணணும். சரிங்களா? இமெயில் ஐடி அப்படிங்கிறது இப்போ நம்மகிட்ட இருக்க இமெயில் ஐடியை டைப் பண்ணோம் அப்படின்னா, டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணி ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபியை நம்ம டைப் பண்ணணும். ஓடிபியை டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் மொபைல் நம்பரும். மொபைல் நம்பரையும் நம்ம டைப் பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வேலிடேட்னு வரும். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் தான் சப்மிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ணிட்டோம். இமெயில் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெரிஃபை இமெயில் ஐடி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட் ஓடிபி, அதாவது நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மெயிலுக்கு வந்து இப்போ ஓடிபி வந்து. சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம உள்ளே போய் மெயிலை செக் பண்ணி மெயிலில் ஓடிபி 4 நம்பர் வந்து. சரிங்களா? அந்த 4 நம்பரை தப்பு இல்லாமல் அப்படியே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம மெயில் செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம். சரிங்களா? இப்போ மெயில் செக் பண்ணியாச்சு. மெயிலேருந்து ஓடிபி போட்டாச்சு. ஓடிபி போட்டதுக்கப்புறம் இமெயில் ஐடி வெரிஃபைடு. சரிங்களா? இமெயில் ஐடி வெரிஃபைடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல மொபைல் நம்பரை இப்போ டைப் பண்ணணும். சரிங்களா? மொபைல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஓடிபி கேட்கும். ஓடிபி கேட்டதுக்கப்புறம் வெரிஃபைட் ஆயிரும். சரிங்களா? வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகி உள்ள ஓகே ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து ஓப்பன் ஆகிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த எல்லாத்தையும் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் ஐடிக்கும் சரி ஃபோன் நம்பருக்கும் சரி ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதாவது ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதாவது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ்வேர்டு சென்ட் ஆகிரும். இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் பாஸ்வேர்டு போடாமல் கரண்ட் பாஸ்வேர்டு மொபைலில் வந்ததை அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு நம்ம நியூ பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறோம். நியூ பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் வர்ற மாதிரி பார்த்து போடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி போட்டு அதை சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை, அதாவது சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாது. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். சரிங்களா? அப்ளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக மறுபடியும் இந்த பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். இந்த பேஜ் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்த அட்ரஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இப்படி எல்லாமே கீழே வரது இருக்குது. பார்த்தீங்களா? இது எல்லாமே இப்போ இன்ட்டு அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு டிக் மார்க் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதுபோக எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட்டு, அப்ளிகேஷன் என்றைக்கு எண்ட் ஆகுது, அது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் டேரெக்டாக நம்ம ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா கிளிக் ஆகாது. அங்கே டிக் மார்க் காமிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? அதாவது நான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி டிக் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீடு கொடுக்கும். சரி, நம்ம ப்ரொசீடு கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல டிக் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பேஜ் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பேஜில் கேண்டிடேட்டோட நேம், அதாவது
நம்மளுக்கு சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் இருக்க நேமை அப்படியே தப்பு இல்லாமல் அந்த நேமை டைப் பண்ணுங்கள். அந்த நேமை டைப் பண்ணி அது பக்கத்தில் அதுக்கு லாஸ்ட்டில் இன்சியல் வந்து முன்னாடி போடாமல் நேமை டைப் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்சியல். அந்த இடத்துல இன்சியலை டைப் பண்ணு. இன்சியலை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கெஷெட்டில் ஏதாச்சும் பேர் மாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. மாற்றிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, மாற்றலாம் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நம்ம மாற்றிருக்க மாட்டோம், நோ கொடுத்துருங்க. சரிங்களா? ஜெண்டர் அப்படிங்க கேட்கும், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா டேட் ஆஃப் பர்த், அதாவது நம்மளோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உள்ள டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த மார்க் ஷீட்டை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் மார்க் ஷீட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், மார்க் ஷீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். மேக்ஸிமம் மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் உண்மை. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே தப்பு இல்லாமல் அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா ஃபாதர்ஸ் நேமில் கரெக்டாக ஃபாதர்ஸ் நேம் எழுதி அதுக்குன்னு கொடுக்குற காலமில் இன்சியல் வந்து அதுக்குன்னு கொடுக்குற காலமில் இன்சியல் டைப் பண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா மதர்ஸ் நேமில் மதர் நேம் போட்டுட்டு இன்சியல் அப்படிங்கிற இடத்துல இன்சியல் போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்டன் சைன் இருக்குது, அதாவது பாதுகாவலர் நேம். சரிங்களா? அது வந்து ஃபில் பண்ணுறவங்க ஃபில் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே பண்ணி வந்தோம் அப்படின்னா நேஷ்னாலிட்டி அப்படின்னு இருக்கு. நேஷனாலிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே இந்தியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ரிலிஜியன் அப்படிங்கிறத நம்ம ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படிங்கிறத நம்ம ரிலிஜியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா மேரிட் ஸ்டேட்டஸ் காமிக்கும். மேரிட் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது நம்மளுக்கு மச்சம் எங்கே இருக்குது, தழும்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது 2 இது மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து ரைட் சைடு ஹேண்டில் வந்து ஒரு மச்சம் இருக்குது, அதனால் என் மூலான் தான் ரைட் ஹேண்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரைட் ஐ கிட்ட ஒரு ஸ்கேர், அதாவது தழும்பு இருக்குது. சரிங்களா? அந்த இதையும் நம்ம டைப் பண்ணணும். இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் நீங்கள் 10th டிசி அல்லது 12th டிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அதே இதை நீங்கள் கிளிக் பண்ணி அதே இதை டைப் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம அந்த 2 ஐடென்டிஃபிகேஷனும், அதாவது ஒரு மோல் ஒரு ஸ்கேர், அதாவது ஒரு மச்சமும் ஒரு தழும்பும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டையுமே கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு காலம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் இது வரைக்கும் குடியரசுத் தலைவர் கையில் ஏதாவது பதக்கம் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அடுத்த காலம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து வாங்கியிருக்கவங்க எஸ் கொடுங்க, மேக்ஸிமம் வாங்காத எல்லாருமே கரெக்டாக நோ கொடுத்துருங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில், அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அது கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் நோ இருந்துச்சுன்னா அப்படியே நோவே. சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில், அதாவது இப்போ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வாங்குனீங்க, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்கும். சரிங்களா? இதில் கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி நம்ம பேக்வர்ட் கிளாஸ் இல்லை ஷெட்யூல்டு காஸ்ட் இல்லை எம்பிசி அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து பிசினா பிசி கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிசியை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அந்த பிசியில் நீங்கள் என்ன சப்கேஸ்ட், அதாவது அந்த கேஸ்ட்டில் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? அதையுமே நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா, அதாவது யாருக்கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குனீங்க, எந்த பிளேஸ், அதாவது பிளேஸ் வந்து எங்கேருந்து வாங்குனீங்க அப்படிங்கிறது கேட்கும். அது உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு சீல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, எங்கேருந்து சீல் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வீரகேரளம், அதாவது எங்கே இருக்கோ அந்த ஊரை அப்படி டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படி கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குனீங்க, அதாவது டெப்டி தாசில்தாரா இல்லை சொனால்டு டெப்டி தாசில்தாரா அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அதை நம்ம அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறத போட்டுருங்க. அது போக இந்த சர்டிஃபிகேட் எப்போ நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் மேலேயே டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ யாருக்கிட்ட இருந்து, அதாவது எங்கே நம்ம வாங்கணும், யாருக்கிட்ட இருந்து வாங்கணும், ரெண்டாவது எப்போ எந்த தேதியில் வாங்கணும்,
அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இந்த கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு பிசி அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் சப்காஸ்ட் என்ன, இது எல்லாமே நம்ம கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் போட்டுட்டு அப்படி ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக அடுத்த பேஜ் லாக்கின் ஆகிடும். சரிங்களா? இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இது சேவ் ஆயிரும். அப்புறம் அப்படியே ப்ரொசீட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது இதை வச்சு தான் நம்மளோட கம்யூனிகேஷன் நடக்கும். அதாவது இந்த அட்ரஸ் வச்சு தான் நம்மளை இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் எல்லாமே லெட்டர் எல்லாமே வரும். ஸோ அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? அட்ரஸ் வந்து அதாவது இப்போ பர்மனண்ட் அட்ரஸ் தனியாகவும் எடுத்துக்கலாம். அது போக இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் லெட்ரு வந்தணும் அப்படின்னா அதுக்கு எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அட்ரஸ் அப்படி டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த வீட் நம்பர், தெரு என்ன தெரு, என்ன ஊர் அப்படிங்கிறத அட்ரஸில் டைப் பண்ணுவோம். அட்ரஸில் டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டேட் அப்படின்னு கேட்கும். ஸ்டேட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதில் சிட்டி, அதாவது சிட்டி எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பின்கோடு, பின்கோடை கிளிக் பண்ணுறோம். அதாவது பின்கோடு கரெக்டாக அந்த பின்கோடை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே இப்போ பெர்மனண்ட் அட்ரஸும் இந்த அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படிங்கன்னா ரைட் சைடில் ஒரு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த சைடு நம்ம டைப் பண்ண எல்லாமே அந்த சைடு வந்துடும். இல்லை இதில் வேறு அதில் வேறு போடணும் அப்படின்னா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடு வேறு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதில் சிட்டி வந்து நம்ம தென்காசி அப்படின்னா தென்காசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி பின்கோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சரிங்களா? அட்ரஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டேட் போட்டாச்சு, அப்புறம் சிட்டி போட்டாச்சு, அப்புறம் சிட்டி போட்டதுக்கப்புறம் பின்கோடை டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு நம்மளுக்கு சேம் அட்ரஸ் தான். ஸோ சேம் அதை கொடுத்தோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். சேம் ஆன் ப்ரொசீஜர் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் வந்துடும். இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடியில் அதாவது என்னென்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம், அதாவது எஸ்எஸ்எல்சி முடித்து ஹெச்எஸ்சி முடித்து யூஜி முடிச்சிருக்கீங்களா, இல்லை எஸ்எஸ்எல்சி முடித்து அதுக்கப்புறம் 2 இயர் டிப்ளமோ முடித்து அப்புறம் ஹெச்எஸ்சி 2 இயர் டிப்ளமோ முடித்து அப்புறம் யூஜி முடிச்சிருங்களா அப்படிங்கிறது வரிசையாக காமிக்கும். இந்த